ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 63வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து மும்பை ஹோம் கிரவுண்டான வான்கடே ஸ்டேடியமில் நடக்க போகுது. 21 மே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைடர் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம், குவாலிஃபையருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் மும்பை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே மும்பை குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய எந்த ஒரு போட்டிகளுமே அந்த டாப் 4 டிசைட் பண்ணாது. ஸோ டாப் 4 எந்தெந்த டீம் எந்தெந்த பொசிஷனில் இருப்பாங்கிறத மட்டுமே டிசைட் பண்ணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் 4th பொசிஷனுக்கு போட்டி போட்டிருக்கக்கூடிய டீம்னா டெல்லி, மும்பை தான். இதில் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக மும்பைக்கு ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க ரீசனுக்காக ஹை சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. சரி, ஓகே. நீங்கள் இன்னும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா டீம் கிரியேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போதைக்கான பாயிண்ட்ஸ் டேபிள், எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சுக்கு அடுத்தபடியாக நடந்த பாயிண்ட்ஸ் டேபிள். இதில் இந்த 2 பொசிஷனில் இந்த 2 டீம் வந்து இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மிச்சம் 5 டீமே பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிட்டாங்க, டாப் 3 குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் மும்பை வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பைக்கு 16 பாயிண்ட் வந்து கிடைக்கும், கன்ஃபார்ம் ஆகும் குவாலிஃபை. ஸோ டெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மேட்ச் வின் பண்ணாலுமே 15 பாயிண்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேட்சும் அவங்க வின் பண்ணணும், மும்பை நெக்ஸ்ட் மேட்சும் தோக்கணும் அப்படின்னா மட்டும்தான் குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிற சினாரியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மேட்சஸ் போகுது அப்படின்றது. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட்ஸ். அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரெட் சாயில் ட்ராக்காக இருக்கும். பேஸ் போலர்ஸ்க்கு இனிஷியல் நல்ல ஸ்விங் கிடைக்கும், பேட்டர்ஸ்க்கு நல்ல கிரவுண்டாக இருக்கும். 200 அடித்தாலுமே ஒரு சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கிரவுண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 15-16 கேம்ஸாக 200 ரன்னுக்கு மேலே அடித்து அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 200 ரன்னுக்கு மேலே அடித்த ரன்னை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்ததே கிடையாது. ஸோ சேஸ் பண்ண விட்டது கிடையாது. நிறைய மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டாட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் சேஸ்க்கு 65 மேட்சஸும் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு 57 மேட்சஸும் பார்த்திங்க அப்படின்னா பிரிஞ்சிருக்கு. ஸ்கோரிங் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்சல்யூட்லி ஒரு 180+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 180 to 220 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டு 10 கேம்ஸில் 93 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ்க்கும் வெறும் 33 விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு விழுந்திருக்கு. ஸோ ஹை ஸ்கோர் ஆர்சிபி, லோ ஸ்கோர் கேகேஆர் இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட்டாக நடந்த ரீசன்ட் மேட்சஸோட ஸ்கோர் கார்டு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மும்பை ஜிடி மேட்ச் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ரெயின்னால பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. அட் த சேம் டைம் ரன்ஸுமே பெருசாக வரல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஸ்கோரை பாருங்கள். ஜிடி இருக்கிறதுலே மிகப்பெரிய டீம் ஜிடி தான் டாப் ஆர்டர்ஸில். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா 29 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2வது பேட்டிங்கில் சுதர்ஷன் வந்து ஈஸியாகவே விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார். 2வது மேட்ச் மும்பை எல்எஸ்டி மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்ல ரன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பவர் பிளேயில் பார்க்க முடியுது. பட் விக்கெட்ஸ் பெருசாக போகலை. ஸோ ட்ராக்கை பொறுத்து தான். பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த கேகேஆர் மேட்ச்சு, சிஎஸ்கே மேட்ச்லாம் கொடுத்த ட்ராக் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 48க்கு 1, 2வது இன்னிங்ஸ் பவர் பிளே 68க்கு நோ லாஸ் அப்படிங்கிற 62க்கு நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. அண்ட் 4th கேம் 46 ஃபார் நோ லாஸ், 55 ஃபார் 1 அப்படிங்கிற மாதிரி பவர் பிளே ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஸோ குறிப்பாக சேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பேஸ் போலர்ஸ் லாஸ்ட் 4 கேம்ஸில் 37 விக்கெட்ஸ். இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 16, 2வது இன்னிங்ஸ் 21. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 11 விக்கெட் லாஸ்ட் 4 கேம்ஸில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 8, 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. இப்போது எந்த டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு? ஹை பேஸ் போலர்ஸ்க்கு 34 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஆப்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஹை பேஸ் போலர்ஸ் யாருமே இல்லை. 150, 145 போடக்கூடிய அளவுக்கு முகேஷ்குமார் மட்டும்தான் இருக்கார். பட் அவரும் பார்த்திங்க அப்படின்னா 11ல் இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு இந்த பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ் தீபக் சகர் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போனன்ஸில் ஒரு 2 லெஃப்ட் ஆர்ம் பேஸஸ் தான் இருக்காங்க. அதை தவிர்த்து மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. 33 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் வந்து ஆப்போனன்ஸில் அதிகமாக இருக்காங்க டெல்லியில். ஸோ நட்ராஜன் அண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்த மாதிரி போலர்ஸ்க்குலாம் 26 விக்கெட்ஸ் கிட்ட இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக லெக் பிரேக் வந்து 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சைனாமேன் 2, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 10, ஆஃப் பிரேக் வந்து 6 விக்கெட். ஆஸ் யூஸ்வல் லெக் பிரேக் வந்து கரண் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்கார். விப்ராஜ் நிகம் டெல்லி கேபிட்டல் சைடு இருக்கார். ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 36 முறை இந்த டீமும் சந்திச்சிருக்காங்க.
அதில் மும்பை 20 முறையும் டெல்லி பார்த்திங்க அப்படின்னா 16 முறையும் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த சீசனில் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் உள்ள ஸ்கோர் கார்டு ரீகேப். ஸோ மும்பை பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ரன் வித்தியாசத்தில் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப க்ளோஸ் மேட்சாக போச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டாப் பர்ஃபார்மன்ஸாக ரயன் ரிக்கெல்டன் 41, சூரியகுமார் 40, திலக் வர்மா 51, கரண் சர்மா பதிலுக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் டெல்லி சைடு பார்த்திங்கன்னா கருண் நாயர் 89, அபிஷேக் பொருள் வந்து 33, குல்தீப் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. விப்ராஜிங்கம் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் மும்பை இந்தியன்ஸ் டீமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசெண்டாக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ரிக்கெல்டன் கிடையாது, வில் ஜாக்ஸ் கிடையாது, அண்ட் கார்பின் போஷ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே 26 மே வரைக்கும் அவைலபிள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த அப்டேட்டாக இருந்துச்சு. குறிப்பாக வில் ஜாக்ஸ் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இவங்களுக்கு பதிலாக ஜானி பேஸ்ட்ரோ, சரித் அசலங்கா, ரிச்சர்ட் கிளீசன் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்துருக்காங்க ஸ்குவாடுக்குள்ளே. ஸோ இந்த பிளேயர்ஸ் இருந்தால் எப்படி வந்து நம்ம டீம் மேக் பண்ணலாம், இல்லை இதுக்கு பதிலாக அந்த பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இந்த பர்டிகுலர் டீமோட ஃபுல் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ரயன் ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க. வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், கார்பின் போஸ், தீபக் சகர், ட்ரெண்ட் போல், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன். ஸோ லாஸ்ட்டு நம்ம பார்த்த அப்டேட் படி சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ரயன் ரிக்கெல்டனை ரிப்ளேஸ் பண்ணி ஜானி பேஸ்ட்ரோ விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனாக ஓப்பன் பண்ணுவார் ரோஹித் சர்மா கூட. அண்ட் வில் ஜாக்ஸை ரிப்ளேஸ் பண்ணி சரித் அசலங்கா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டரும் கூட. ஸோ அவரை கொண்டு வருவாங்க. பட் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் தான் இறக்குவாங்க. 1 பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா ஆர் சூரியகுமார் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த நம்பர் 5ல் சரித் அசலங்கா ஸ்ரீலங்கன் கேப்டன் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பின் போஷ் ரிப்ளேஸ் பண்ணி சாண்ட்னர் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இதுதான் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரயன் ரிக்கெல்டன் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல டச்சில் இருக்கார். இன்கேஸ் இவர் ப்ளே பண்ணல, பேஸ்ட்ரோ ப்ளே பண்ணால் எப்போ ப்ரோ பிக் பண்ணலாம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது பேஸ்ட்ரோவுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணலை. ஒரே ஒரு மேட்ச் தான் பண்ணாங்க அகெயின்ஸ்ட் ஜிடி. அதுலேயுமே மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங்கில் மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் புதுசாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் பேஸ்ட்ரோ, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்குது, பேட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ரிக்கெல்டன் இருந்தார் அப்படின்னா 2வது பேட்டிங். நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸ்க்குமே இந்த மேட்ச்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. குறிப்பாக சேஸில் நீங்கள் விசி கூட ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே இவருக்கு பதிலாக நம்ம அசலங்காவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரித் அசலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சம் ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஆப்போனன்ஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பெருசாக பார்த்தா அபிஷேக் பொருள், அக்ஷர் பட்டேல் தான் இருக்காங்க. பட் சரித் அசலங்கா பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல்லே நல்ல குவாலிட்டியான ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராக இருக்கார். ப்ளஸ் லைனில் ஃபீல்டிங் நிற்பார், பேட்டிங்குமே சாலிடான பிக்காக இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணும்போது சரித் அசலங்கா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. சூரியகுமார் யாதவ் நீங்கள் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். சேஸில் விசி ஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் பேட்டிங் நமக்கு வந்து 2வது பேட்டிங்கில் நல்ல பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு திலக் வர்மா 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம டாப்லேருந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்கள் வந்து 2 இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸாக திலக் வர்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதுதான் வந்து உண்மை. லாஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்சிது, பட் யூட்டிலைஸ் பண்ணாமல் போயிட்டார். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்க்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி. அண்ட் ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சம் விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. குறிப்பாக சேஸில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நமன்தீர் ரேராக போனீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்குது. லைனில் ஃபீல்டிங் நின்றுருக்காரு. இந்த சீசனில் அதிக கேச்சஸ் வந்து இவர் தான் எடுத்திருக்காரு, 12 கேச்சஸ் கிட்ட. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான்.
கிராண்ட் லீக் ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த பர்டிகுலர் பிளேயரை ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் இப்போ இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது, பேட்டிங்கில் நிறைய கன்ஃபியூசிங் இருக்குது அப்படின்னா நமன் தீர மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி போகிறவங்க கிராண்ட் லீக்கில் 1 or 2 டீம்ஸ் பிக் பண்ணிக்கலாம். கார்பின் போஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, ப்ளே பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவருக்கு பதிலாக சாண்ட்னர் வந்தால் சாண்ட்னரை 2வது போலிங்கில் அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் சாண்ட்னர் ஃபஸ்ட் போல் பண்ணால் ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் தீபக் சகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ட்ராக்கு இவருக்கு இனிஷியலாக நல்லா எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருக்காரு. 8.64ங்கிறது ஒரு செம எக்கனாமியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசனில். பவர் பிளேயில் இந்த எக்கனாமி அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்விங் போலிங் வந்து கொண்டு வராரு. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லாவே விக்கெட் டேக்கிங் சான்ஸும் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுறாரு. பேட்டிங் டீசெண்டாக ஆடுவார், பட் பேட்டிங் வச்சு நம்ம வந்து ட்ரீம் லெவலில் பிக் பண்ண முடியாது. ஸோ பவுலிங் வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் பவுலிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு ஃபார்ம்லேயே வர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பாருங்கள் 4-3-3-2ன்னு சொல்லி விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கார். 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங்கில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் தீபக் சகர் கூட கம்பேர் பண்ணும்போது போல்ட் வந்து உங்களுக்கு ஒரு விசி கேப்டனுக்கு சூப்பர் பிக்காக இருப்பார். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிக்காத டீம் அப்படின்னா நான் வந்து பர்சனலி டெல்லி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ரீசன்ட் டேஸ் லாஸ்ட்டு 5 கேம்ஸாக அகெயின்ஸ்ட் டெல்லி பெரிய நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து அவர் எடுக்கலை. இந்த கிரவுண்ட் அவருக்கு ஃபேவரட் கிரவுண்டு தான், பட் இந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு ஃபேவரட் டீம் கிடையாது. குறிப்பாக நிறைய அடி வாங்கியிருக்காரு, விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 2 விக்கெட் கிட்டே எடுத்துருவார். 2 இன்னிங்ஸுமே அவர் வந்து அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். கரண் சர்மா ப்ளே பண்ணார்னா 2வது போலிங் வந்து முக்கியமான பிக்கு. ஸோ மும்பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்ச்குள்ளே கொண்டு வந்ததே கரண் சர்மா தான். ஸோ 2வது போலிங் வந்து அவரை மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஜிஎல்ல மட்டும். ஸோ மற்றபடி பெஞ்ச் பிளேஸ்லேருந்து யாராவது உள்ளே வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டிலில் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு, மற்றபடி பெருசாக எதுவும் பேட்டில் இல்லை. ஸ்கையை மோஹித் சர்மா 2 முறை, அண்ட் திலக் வர்மாவும் முகேஷ் குமார் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. வில் ஜாக்ஸா குல்தீப் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா ஹை பர்சன்டேஜில், அண்ட் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 5 பிளேயர்ஸ் வந்து அவைலபிளான பிளேயர்ஸாக ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரிக்கி எல்டன், வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் தான். பட் இவங்களை ரிப்ளேஸ் பண்ணி வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் யார்ட்டெல்லாம் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது ரோஹித் சர்மா கிட்ட எடுக்கலாம். மற்றபடி இந்த 4 பிளேயர்ஸுமே மஸ்ட் பிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து டீமில் கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார் லோ பர்சன்டேஜில். அண்ட் சரித்த சலங்கா ப்ளே பண்ணார்னா அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் சரித்த சலங்காவா திலக் வர்மாவும் பார்க்கும்போது ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் திலக் வர்மா தான் பிலீவ் பண்ணுவேன். அகெயின்ஸ்ட்டு டெல்லி ஹெட்டில் நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி சரித் வந்து நான் திலக் வர்மா ஸ்ட்ரைட்டாகவே 22% இருக்காரு, பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் பேஸ்ட்ரோ வந்தார்னா நான் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பேஸ்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு பெஸ்ட்டான சிவிசியில் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இருக்கார். சூரியகுமார் யாதவ் 2வது பேட்டிங்கில், அண்ட் ஹர்திக் பாண்டியாவுமே ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங்கில் சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன்ஸாக இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ டெல்லி டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ. ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் 11 ஃபேஃப் டூ பிளஸி, கேஎல் ராகுல் தான் கன்ஃபார்ம் ஓப்பனர்ஸாக இருக்காங்க. அபிஷேக் பொருள், அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், முஸ்தபிசூர் ரஹ்மான், துஷ்மந்தா சமீரா, குல்தீப் யாதவ், டி நட்ராஜன். பவுலிங் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுமாராக இருக்குது. எந்த பவுலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஃபார்ம்லேயே இல்லை. குல்தீப் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் டோர்னமெண்ட்டை, பட் பெரிய இம்பேக்ட் கொடுக்க முடியலை. அக்ஷர் பட்டேல் ஓரளவுக்கு இன் அண்ட் அவுட்டாக அவர் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டச்சில் இருக்கார் விக்கெட் டேக்கிங்கில். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் இல்லாதது அந்த பர்டிகுலர் டீமில் கம்ப்ளீட்டாக தெரியுது. பட் ஸ்டார்க் இருக்கும்போதுமே ஸ்டார்க்கையுமே அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் அவர் 2 விக்கெட் எடுத்துருவார், கொஞ்சம் நம்பிக்கை கொடுப்பாரு. பட் அந்த மாதிரியான பவுலர்ஸ் இல்லை. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் ஜிடிக்கு அகைன்ஸ்டாக அவங்க வாங்கின அடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே டவுனாக இருக்காங்க டெல்லி அப்படிங்கிறது தெரிய வருது. குறிப்பாக அக்ஷர் பட்டேல் கேப்டனுக்கு ஃபீல்டில் என்ன பண்ண அப்படிங்கிறதே ஒரு செகண்டில் புரியலை. லைனில் நிற்காரு ஃபீல்டிங்,
ஓவர் ரொட்டேஷனாக இருக்கட்டும், ஃபீல்டிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும். ஏன்னா எல்லா ஓவர்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு பால் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. சுதர்ஷன்னாலும் சரி, கில்னாலும் சரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷரான ரீசனுக்காக அக்ஷர் பட்டேல் ஓரளவுக்கு கேப்டன்சியில் ஃபால்ட்டு பண்ணாரோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 205 அப்படிங்கிற சேஸை விக்கெட் லாஸாக பார்த்தீங்க அப்படின்னா 15 ஓவரில் அடிச்சுட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அடியிலேருந்து வந்திருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கம்பேக் கொடுக்குறாங்களா டெல்லி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீமோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டுப்ளசி. ஸோ ஹெட்டில் டீசெண்டான நம்பர்ஸாக 29 இருந்திருக்கு, வினி 48. பேட்டிங் வைஸாக பார்க்கும்போது ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய பிளேயராக இருக்கார். லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு. குறிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக 2-3 முறை கிட்ட அவுட் ஆகியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சுமே நம்ம கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் அர்ஷத் கான் வர்சஸ் டுப்ளசி பேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெரிய வீக்னஸ் இருக்குது. ரீசன்ட்காக பேட்டிங் செகண்டில் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப, அதாவது இவரோட ஃபேவரட் டீம் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். நிறைய செஞ்சுரிஸ், ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 74 ரன்ஸ். வெறும் 19 மேட்ச்சில் 1000 ரன் வந்து அடிக்க போகிறாரு. 20 மேட்சஸோடு சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1000 ரன் அடிச்சிருப்பாரு. நிறைய செஞ்சுரிஸ் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் மும்பை ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ஆடி இருக்காரு. பட் பவுல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. ரவுண்ட் விக்கெட்டில் பவுல்ட் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அட்டாக் வச்சார் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. எது எப்படியோ போத் இன்னிங்ஸுமே ராகுல் பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரியன், இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு ஸ்மால் லீக் கேப்டன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போரல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் இந்த கிரவுண்டில் சேஸில் ஒரு 41 ரன் லாஸ்ட் சீசன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு 34 அடிப்பார் லாஸ்ட் ஓவரில், டெல்லிக்கு அகேன்ஸ்டாக நார்ஜே ஓவரில். அந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 41 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஏன்ட்ட கேட்டிங்கன்னா 61% 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டுப்ளசி கூட கம்பேர் பண்ணும்போது அபிஷேக் பொருள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. அக்ஷர் பட்டேல் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 2 விக்கெட் கன்ஃபார்ம் எடுத்துருவார். பேட்டிங்கில் 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஃப் கேப்டன் அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியாவா அக்ஷர் பட்டேல்னு பார்த்தா நான் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. சேஸில் மீண்டும் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஹெட்டில் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார் பேட்டிங் செகண்டில். ஸோ யோசிச்சு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சமீர் ரிஸ்வி, இது வந்து கருண் நாயரோட இமேஜ் சேஞ்சஸ் இருக்குது, சாரி. ஸோ சமீர் ரிஸ்வி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிக் பண்ணுங்கள். பட் ரொம்ப ரிஸ்க்கு, கிராண்ட் லீக் போகிறவங்க மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் அசுதோஷ் சர்மா இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். குறிப்பாக 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மா செம பிக்காக இருப்பார். ஒரு குரூஷியலான சேஸில் ஹை ப்ரெஷர் கேமில் நல்லா ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான் அசுதோஷ் சர்மா. லாஸ்ட் சீசன் கூட மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஜஸ்பிரீத் பும்ராவை ஸ்வீப்பில் 6ers வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2வது பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விப்ராஜ்னிகம் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் வந்து ஃபஸ்ட்டு போலிங் வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விப்ராஜ்னிகம் வந்து ஃபஸ்ட்டு போலிங் குவாலிட்டியான போலர். லாஸ்ட் மேட்ச் கூட ஹெட்டில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார் ஃபஸ்ட் போலிங்கில். பேட்டிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சுருந்தார். இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் போலிங் பண்ண போகிறாங்க டெல்லி அப்படின்னா ஒரு க்ரூஷியல் பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நம்பர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கும். மும்பை கிரவுண்டில் மும்பைக்காக நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. செகண்ட் போலிங் எப்போவுமே ஒரு எல்லா கிரவுண்ட்லேயுமே இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு போலிங்கில் ஒரு நல்ல பிக் உங்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். துஷ்மந்தா சமீரா 2வது போலிங் ரேராக போங்க. இவர் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து கம்மி தான். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் வந்து அஸ் அ பிளேயராக நீங்கள் பிக் பண்ணலாம். அதிக ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸு இவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டி நட்ராஜன் லாஸ்ட் மேட்ச்சு செம்மாட்டி வாங்கியிருந்தார். பட் அதுக்கு முந்தின மேட்ச்சு அகெயின்ஸ்ட் பஞ்சாப் வந்து சூப்பர் போலிங் பர்ஃபார்மன்ஸ். அதில் என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் எப்போவுமே வந்து நியூ பால் எடுப்பார். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் மிச்சல் ஸ்டார்க் இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக சேம் டைப் ஆஃப் பவுலர் தான் நட்ராஜன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நட்ராஜன்ட்ட போலிங் கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் வேறு மாதிரி யோசிச்சு 20 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே. நெக்ஸ்ட்டுமே அவர் மிடில் வந்தப்போவுமே சரியாக போல் பண்ணல. நேராக வராரு, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் யார்கர்ஸ் வந்து மாட்டேங்குது. ஸோ நேராக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போல் பண்ணுறாரு. வீக்னஸ் நிறைய இருக்குது. 6% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 1 விக்கெட், வென்யூவில் 3 மேட்ச் ஆடி விக்கெட்டே இல்லை. ஸ்டாட்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் ரிஸ்க்காக போகிறவங்க
ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் போங்க. என்ன தான் இருந்தாலுமே இவர் நல்ல பவுலர் தான். பஞ்சாப் மேட்ச்சில் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், யாராலையுமே விக்கெட் எடுக்க முடியல. இவர் போல் பண்ண அந்த 6வது ஓவர் பவர் பிளேயில் வெறும் 4 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அண்ட் விக்கெட்டையுமே இவர் தான் எடுத்து கொடுத்துருந்தார். அந்த மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் ஆகிட்டு, பட் அந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப்கான மேட்ச் தான். பட் அதில் நட்ராஜன் நல்லா தெரிஞ்சிருந்தார். லாஸ்ட் மேட்ச் வந்து பேசர்ஸ்க்கு பெருசாக அந்த பிச்சு சப்போர்ட் பண்ணல. பட் இந்த பர்டிகுலர் ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் அபிஷேக் பொருள் பொறுத்த வரைக்கும் பும்ரா, கரண் சர்மா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஃபேஃப் டூ பிளஸி பொறுத்த வரைக்கும் 5 முறை போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட் ஆயிருக்காரு. பட் ரன்ஸ் இருக்குது, 5 முறை அவுட் ஆயிருக்காருங்கிறது பெரிய நம்பர்ஸ். ஸோ லோகேஷ் ராகுல் பொறுத்த வரைக்கும் பும்ராக்கு அகேன்ஸ்டாக 2 முறை, போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பும்ராக்கு அகேன்ஸ்டாக 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அண்ட் அடுத்த பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம், யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பிக்ஸில் KL ராகுல், அபிஷேக் பொருள் அண்ட் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக யாருமே இல்லை. ஓரளவுக்கு 50+% குல்தீப் யாதவ் மட்டும்தான் இருக்கார். 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸில் யாரை ஸ்கிப் பண்ணலாம்னா குல்தீப் ஸ்லைட்லி ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் தெரிய வராது. ஸ்பின் ட்ராக்காக இருக்காது. மேபி செகண்ட் போலிங் வேணால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 பிளேயர்ஸுமே உங்களுக்கு உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு பேட்டிங் செகண்டில், விப்ராஜ் நிகம் பவுலிங் ஃபஸ்ட்டில், முஸ்தபிசூர் ஃபஸ்ட்டு போலிங்கில் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக அசுதோஷ் சர்மா சேஸில் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். CVC யாருக்கெல்லாம் போகலாம்னா KL ராகுல், அக்ஷர் பட்டேல். தென் ரிஸ்காக போனீங்கன்னா விப்ராஜ் நிகம் ஃபஸ்ட் போலிங் வந்து ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்கி பிக்காக VCக்கு தெரிய வராது. இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் ராகுல், ரிக்கேல்டன், பேட்டர்ஸில் சூரியகுமார், ரோஹித் சர்மா அண்டு கிட்டத்தட்ட ஃபேஃப் டூ பிளஸி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வில் ஜாக்ஸ். பவுலர்ஸில் பும்ரா, போல்ட்டு, குல்தீப் யாதவ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைன் ரிக்கேல்டன் ப்ளே பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே பேஸ்ட்ரோ நல்ல பிக்காக இருப்பார். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் ராகுல் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். லைனப்புக்கு அப்புறம் உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.